ஜெம் கேன்சர் சென்டர் சார்பில் ரோஸ் தினம் கொண்டாட்டம். 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு இலவச மார்பக பரிசோதனை திட்டம் துவங்கப்பட்டது. கோவை ஜெம் கேன்சர் சென்டர் முதல் ரோஸ் தின நிகழ்ச்சியை நடத்தியது. இந்த நிகழ்வில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருபவர்களும் சிகிச்சை முடிந்தவர்களும் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மற்ற நோயாளிகளுக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு தலைமை தாங்கினார். ஜெம் மருத்துவமனைகளின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன் ராஜ், ஜெயா பழனிவேலு மற்றும் பிரபா பிரவீன் ராஜ் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், ஜெம் கேன்சர் சென்டரில் 40 வயதிற்கு மேற்பட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு இலவச மார்பக பரிசோதனை திட்டத்தை துவக்கி வைத்தார். மேலும் புற்றுநோயாளிகளுக்கான பிரத்யேக ஆன்கோ சப்போர்ட் குழுவையும் அவர் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஜெம் மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் பழனிவேலு, புற்றுநோயை ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய நோயாக கருத வேண்டும் தவிர ஆபத்தானதாக நினைக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். மக்கள் புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டால் அது சமூகத்தில் புற்றுநோயின் சுமையை குறைக்கும் என்றும் கூறினார். நிகழ்ச்சியின் முடிவில் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் சிவகுமார் நன்றியுரை ஆற்றினார். ரோஸ் டே அப்படின்னா நம்ம வந்து கேன்சர் பேஷண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுற விதமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த 2025 இன்னைக்கு ஜெம் மருத்துவமனையில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஜெம் கேன்சர் சென்டர் ரோஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த ரோஸ் டே அன்னைக்கு கிட்டத்தட்ட 150 பேஷண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து கலந்து அவங்களோட மனசில் இருக்கிறத பேசி, சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் மதன கோபால் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி பேசி, ஐபிஎஸ் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஜெம் கேன்சர் சென்டரில் ப்ரீ மேமோகிராம் கேம்ப் அக்டோபர் மாதம் பண்ணுறதுக்கு உண்டான ஓப்பனிங்கும் பண்ணி வச்சிருக்காரு. இது வந்து ஜெம் கேன்சர் சென்டரில் எல்லாருக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்